டான் பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்வினை நல்ல முறையிலே தயாரித்து வழங்குகின்ற தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர்களே, இந்த நிகழ்வை வாரந்தோறும் மகிழ்ச்சியோடு வீட்டிலே இருந்தவாறு இவற்றை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எமது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றோம். இன்றைய தினமும் ஒரு அழகான தலைப்போடு இன்று பட்டிமன்ற பேச்சாளர்கள் இந்த அவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். எமது சூழலிலே நாங்கள் அத்தனை மனித குலாமோடும் உலாவி வருகின்ற இந்த சூழலில் எங்களிடத்தில் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கிறதா? அந்த நிம்மதி என்ன விலை கொடுத்து வேண்டலாம் என்ற ஏக்கத்தோடு இருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். மகிழ்ச்சி என்றால் அது எப்படி இருக்கும் என்று தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சியை தினந்தோறும் மகிழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அதிகம் கொடுப்பவர்கள் உறவினர்களா இல்லை நண்பர்களா என்று பேசுவதற்காக இங்கு ஒரு நண்பர் குழாம் வருகை தந்திருக்கிறது. இவர்கள் எல்லோரும் நண்பர்கள்தான். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற இந்த நண்பர் குழாம் இப்பொழுது இரு தரப்பாக நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அதிகம் தருவது உறவினர்களா இல்லை நண்பர்களா என்று பேசுவதற்காக நண்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்போ உறவினர் என்பது இரத்தத்தினாலும் அல்லது சம்பிரதாய பூர்வமாகவோ சட்ட ரீதியாகவோ உறவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி அது சட்டபூர்வமாக வருகின்ற உறவு, சகோதரன் சகோதரி அது இரத்த ரீதியாக வருகின்ற உறவு. அந்த வகையில் உறவினர்கள் இருக்கிறார்கள். நண்பர்கள் என்பது எங்களுடைய கல்வி சூழலிலும் நாங்கள் பழகுகின்ற சூழலிலும் எங்களுடைய கருத்தியலோடு அல்லது எங்களுடைய பண்போடு ஒத்துக்கொள்ளக்கூடிய அல்லது ஒத்து போகக்கூடியவர்கள் சேர்ந்திருக்கின்ற போது அது நண்பர்கள் உருவாகிறார்கள். ஆகவே உறவில் நண்பர்கள் இல்லையா என்று கேட்டால் அங்கும் இருக்கிறார்கள். நண்பர்களை உறவாக கொள்கிறார்களா? அவ்வாறும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இங்கே எந்த வேரியல் இந்த ரெண்டு நண்பர்களையும் உறவுகளையும் எந்த இடத்தில் ஒரு பிரிப்பு பிரிக்கிறது என்றால் இரத்த உறவு என்ற அடிப்படையில் ஒரு பிரிப்பை பிரிக்கலாம். மற்றும்படி நாங்கள் நண்பர்களாகவும் கொள்ளலாம், நண்பர்களை உறவினராகவும் கொள்ளலாம். குழந்தைமா சண்முகலிங்கத்தினுடைய ஒரு நாடகத்திலே உறவுகள் என்ற ஒரு நாடகத்திலே ஒரு வரி வரும். உறவு என்பது இரத்தத்தால் அல்ல சித்தத்தினால் வருவது. அப்ப சித்தம் என்பது மனம். மனம் எதை செய்கின்றதோ எதை சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் அதற்கான பெயரை நாங்கள் வைத்து விடலாம். இப்போ நிம்மதி என்றால் எல்லாவற்றிலும் நிம்மதியை நாங்கள் தேடி நிற்கின்றோம். ஒரு நிம்மதியான உறக்கத்தை வேண்டி நிற்கின்றோம். நிம்மதியாக சாப்பிட வருகிறார்களே, சாப்பிட முடியவில்லையே, நிம்மதியாக தொழிலை செய்ய முடியவில்லையே என்று பல சந்தர்ப்பங்களிலே நிம்மதிக்கான ஏக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி என்பது அது அகம் சார்ந்ததாகவும் இருக்கலாம், புறம் சார்ந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது அகத்தின் வழியாக வருகின்ற போதுதான் அது உண்மையான மகிழ்ச்சி, நீடித்து நிலைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த வரையறைகளை எல்லாம் இங்கே பேச்சாளர்கள் உள்வாங்கி இருப்பார்கள். அதற்கு மேலாகவும் அவருடைய பேச்சினுடைய பரப்பு சென்று சேரும். அதன் அடிப்படையில் எங்களுடைய நிம்மதியையும் மகிழ்ச்சிக்காகவும் தான் வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சிக்கானது. மகிழ்ச்சிக்காகத்தான் போராடுகிறோம், மகிழ்ச்சிக்காகவே நாம் அத்தனையும் செய்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். நிறைய இங்கே 4 பேச்சாளர்கள் புதுமுக பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். இந்த அரங்குக்கு உங்களை பழகு பிழைகளாக இருந்தாலும் எங்களுடைய நேயப்பெருமக்கள் உங்களை வரவேற்று இந்த இடத்தில் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை இந்த பட்டிமன்ற களம் குறிப்பாக டான் தொலைக்காட்சி பல பேச்சாளர்களை இனங்கண்டு எங்களுடைய சமூகத்துக்கு படைக்கின்ற பெரிய கைங்கரியத்தில் செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் உங்களை வரவேற்று கொண்டு முதலிலே வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தருபவர்கள் நண்பர்களே என்று பேசுவதற்காக சௌமியா தவகாந்தராஜா அவர்களை அன்போடு பேசுவதற்கு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய பேச்சை தொடங்குங்கள். நடுவர் அவர்களே, இம்மோடு இந்த பட்டிமன்ற சபையிலே விவாதிக்க வந்திருக்கின்ற என் இனிய பேச்சாளர்களே,
டான் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த பட்டிமன்றத்திற்காக எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியை தருபவர்கள் நண்பர்களா உறவினர்களா? ஆம், நிச்சயமாக நண்பர்கள் தான் என்பதை உறுதிப்படுத்தவே நானும் எனது சகோதரர்களும் இந்த பட்டிமன்ற சபையிலே குழுமியிருக்கின்றோம். சகோதரர்களே, இன்றைய வேகமான இந்த உலகிலே ஒவ்வொருவரும் பலவிதமான மன அழுத்தங்களை, வேலை சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தொழில்நுட்ப மாற்றங்களும் சமூக வளர்ச்சியும் எம்மை தனிமைப்படுத்துகின்றது, தனிமையான வாழ்க்கைக்கு கொண்டு செல்கின்றது. இந்த நிலையில் நம்மை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் நிச்சயம் உறவினர்கள் அல்ல, அது நிச்சயமாக நண்பர்கள் மாத்திரம் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன். குடும்பமாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், பல நேரங்களில் நம்மிடம் பல எதிர்பார்ப்புகளை வைக்கின்றார்கள். ஆம், கட்டாயப்படுத்துகின்றார்கள். எமது கனவுகள், எமது சாதனைகள் எவ்வளவோ இருக்கின்ற போதிலும் அதை அனைத்தையும் காது கொடுத்து செவி சாய்ப்பதற்கு எமது உறவினர்கள் முன்வருவதில்லை. ஆனால் எமது நண்பர்கள் அதனை செவிசாய்த்து எமக்கு தகுந்த வழிகளையும் காட்டி நிற்கின்றார்கள். காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஆனால் நட்பில் மாத்திரம்தான் எதிர்பார்ப்புகள் இருப்பதே இல்லை. ஆகவே நட்பில் எமக்கு நிறைந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. தொடர்புகளில் இருந்து நிம்மதியை தேடும்போது நட்பு மட்டுமே சுமையில்லாமல் இருக்கின்றது. வெற்றி பெறும் இளைஞனுக்கு பின்னால் ஒரு ஊக்கம் அளிக்கின்ற ஒரு நண்பன் நிச்சயமாக இருப்பான். எத்தனை சாதனையாளர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அத்தனை சாதனையாளர்களின் வாழ்க்கையை ஒருமுறை திரும்பி பார்த்தால் நிச்சயம் பல சாதனையாளர்களின் பின் ஒரு நண்பன் ஊக்குவிப்பதற்காக இருந்திருப்பான். நட்பு என்பது விலை மதிப்பற்ற செல்வமாகின்றது. பணமோ புகழோ அனைத்தும் தற்காலிகமானதுதான். ஆனால் ஒரு உண்மையான நண்பன் ஒருவனுடைய வாழ்நாளிற்கு ஒருவனாக இருக்கின்றான். நட்பு என்பது ஒரு உணர்வின் அடையாளம். ஆம், எமது வாழ்க்கையில் இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், அத்தனையையும் தோள் சாய்த்து கேட்பது உறவினர்கள் அல்ல. அத்தனையையும் நாம் தெளிவாகவோ இல்லை எந்தவித கூச்சமும் இல்லாமலோ கூறுவதை கேட்பதற்காக எம்முடன் இருப்பவர்கள் நிச்சயம் அது நண்பர்கள் மாத்திரமே. சுயநலமே இல்லாத உறவு நட்பு மாத்திரம்தான். நம் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒருவனாக இருந்தால் அது நிச்சயம் நண்பர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். நமக்காக எந்த நேரமும் தமது வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு தமது நேரங்களை ஒதுக்கி எமக்காக எம்முடன் பயணிப்பவர்கள் நண்பர்கள் மாத்திரம்தான். அத்துடன் எமது தனிப்பட்ட பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் அனைத்தையும் அறிந்து ஆலோசனை வழங்குபவர்களும் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். சில நேரங்களில் நம் குடும்பம் கூட நம்மை புரிந்து கொள்ளாத நிலைமை எமக்கு ஏற்படும். அந்த வகையில் நம்மை பார்த்தவுடனே எமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நண்பர்கள் மாத்திரமே. அந்த வகையிலே இன்றைய காலகட்டத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருபவர்கள் நண்பர்கள் தான் என்பதை வலியுறுத்தி என் பட்டிமன்ற பேச்சை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். சௌமியா அவர்கள் அழகாக தன்னுடைய ஆற்றலுக்கு பேச்சினாலே இங்கே நண்பர்கள் தான் மன நிம்மதியை கொடுப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறார். உறவுகள் எப்பொழுதுமே எதிர்பார்ப்புகளோடு இருக்கும். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது முடியாத காரியமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற போது அது பிரச்சனைக்கு காலாக அமையும். பிரச்சனைகள் உருவாகுகின்ற போது அது மன நிம்மதியை கெடுத்துவிடும், அங்கே மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். ஆனால்
நண்பர்களிடத்திலே எதிர்பார்ப்புகள் குறைவானதாக இருக்கும், எதிர்பார்ப்புகள் இல்லாதவர்களாகவும் நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் அங்கே பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் குறைவு, நிம்மதியை பெற்றுவிட முடியும் என்பதை உறுதிப்படுத்தியதோடு, இங்கே நண்பர்கள் தான் எங்களுக்கு பக்கதுணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அங்கே வலியுறுத்தி இருந்தார். நன்றி சௌமியா அவர்கள். இப்பொழுது அடுத்த தரப்பு இல்லை, உறவினர்கள் தான் எங்களுடைய மன நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் என்று பேசுவதற்கு பிருந்தினி இங்கே தயாராகி இருக்கிறார். பிருந்தினிக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. என்னவென்றால், எங்கே உறவை பலப்படுத்தாமல், இந்த பேச்சிலே பலப்படுத்தாமல் வீட்டில் போனால் அங்கு ஒரு பிரச்சனை காத்திருக்கிறது. அதனாலே எப்படியுமாக உறவுதான் மன நிம்மதியை தருகிறார்கள், மகிழ்ச்சியை தருகிறார்கள் என்று பேசி முடித்து விட வேண்டும். பேசினால்தான் வீட்டில் சாப்பாடு இருக்கிறது. ஆகவே செல்வி பிருந்தினி மகேஸ்வரன் அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி, வாருங்கள், உறவினர்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறார்கள் என்று பேசுங்கள், பார்ப்போம். என்னை இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என்று தாய்மொழியாம் தமிழ் எண்ணெய்க்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவையினருக்கும் டான் தமிழொலி நேர் நெஞ்சங்களுக்கும் எனது இந்நேர அன்பு கலந்த வணக்கங்கள். நல்லதொரு தலைப்பிலே சங்கமித்திருக்கின்றோம். ஆம், இன்றைய காலத்தில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியை தருபவர்கள் நண்பர்களா உறவினர்களா என்ற இந்த தலைப்பிலே, உறவினர்கள் தான் இன்றைய காலத்தில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியை எங்களுக்கு தருகின்றார்கள் என்பது ரீதியாக என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். இதனை நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சொற்பதம், இன்றைய காலத்தில் எங்களுக்கு இன்றைய காலத்திலே மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி. இந்த மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி என்பது எங்களுடைய உள்ளத்து உணர்வின் ஒரு நிலை. ஆகவே இந்த மகிழ்ச்சி என்ற இந்த அக உணர்வு, நிம்மதி என்ற இந்த அக உணர்வு எங்களில் தான் தங்கியிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தை நாங்கள் பார்த்தோமேயானால் அதிலே இன்றைய பிள்ளைகளும் சரி பெரியவர்களும் சரி தாங்கள் தமக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து செல்கின்றார்கள். அவர்களுக்கென்று உரிய ஒரு வட்டம், அந்த நண்பர்கள் குழாம் என்பது மிக மிக சிறியதாகிக் கொண்டுதான் வருகின்றது. நாங்கள் பாடசாலை பருவ குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வேலை செய்யும் நபர்களாக இருந்தாலும் சரி, ஏன் வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று உரிய நண்பர் வட்டம் மிகவும் குறைவானது. ஏனில் இந்த ரீதியில் இருக்கும் பொழுது எவ்வாறு இந்த நண்பர்கள் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருகிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் உறவினர்கள் என்பது மூல உறவு, அதாவது பெற்றோர்கள், எம்மை ஈன்றெடுத்தவர்கள் எமக்கு மூல உறவாக இருக்கின்றார்கள். ஏனி எமது சகோதரர்கள் மற்றும் சட்ட ரீதியாக வந்த கணவன் மனைவி உறவு மற்றும் எங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவை நாங்கள் துணை உறவுகள் என்று கூறலாம். ஆகவே நேயர்களே, உங்களுக்கும் தெரியும், யாராலும் மறுக்க முடியாத உண்மை, பெற்றோர்கள்தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை இன்றைய காலகட்டத்தில் தருகின்றார்கள். எதிர்த்தரப்பு சகோதரி கூறி சென்றார், நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை, ஆனால் பெற்றோர்களுக்கும் சரி ஏனைய உறவினர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகம் என்று. உண்மைதான், நண்பர்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லை, ஏனெனில் அவர்கள் எங்களுடனேயே இயைந்து வாழ்வார்கள். ஆனால் பெற்றோர்களும் சரி ஏனைய உறவினர்களும் சரி அவர்களுக்குரிய எதிர்பார்ப்பு அதிகபட்சம் என்னவாக இருக்க போகின்றது? ஆம், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு நிலையில் வர வேண்டும், நாங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை அடைய வேண்டும் என்றுதான் அந்த உறவுகள் நினைக்கின்றன. எனில் அந்த உறவுகள் அதற்குரிய கடமையுடனும் அந்த கண்டிப்பான அன்பினையும் பொழிவதில் நண்பர்களை விட அந்த உறவுகள் தான் ஒருபடி மேலாக நிற்கின்றது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. நாங்கள் இந்த நண்பர் வட்டத்தை பார்த்தோமானால், பள்ளி பருவத்தில் ஒரு நண்பர் குழாம் இருப்பார்கள், வேலை செய்யும் பொழுது ஒரு நண்பர்கள் குழாம் இருப்பார்கள், அதனுடன் நாங்கள் திருமணத்திற்கு பின்னான ஒரு வாழ்க்கையில் இன்னொரு நண்பர்கள் குழாம் இருப்பார்கள். ஆகவே இந்த மாறிக்கொண்டு வரக்கூடியது இந்த நண்பர்கள். ஒரு சிலர் நாங்கள் குழந்தை பருவத்தில் இருந்து நண்பர்கள் என்று இருப்பார்கள், ஆனால் அந்த நட்பினுடைய தன்மை அதே போன்று மாறாது இருக்கின்றதா என்றால் இல்லை. அவர்கள் நண்பர்களாக ஒரு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் அங்கு நண்பர்களாக இருப்பவர்கள் திருமணத்திற்கு பின்னோ எங்களுக்கு பின்னரான பிற்பட்ட வாழ்க்கையில் அதே அளவு நட்பின் தன்மையோடு பழக மாட்டார்கள். இதுதான் நண்பர்களுடைய நிலை. ஆனால் உறவினர்கள் அப்படி இல்லை. எங்களை
குழந்தையாக பார்த்த அந்த அதே தாத்தா பாட்டி தான் எங்களுக்கு திருமணமான பின்பு எங்களுடைய பிள்ளைகளை பேர குழந்தைகளாக பார்த்து அவர்கள் அதே அன்பினை தான் எங்களுக்கும் சரி எங்களுடைய குழந்தைகளுக்கும் தருகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே சிறு குழந்தைகள் தான். அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பல்கலைக்கழகத்துல லெக்சர்ஸுக்கு போயில ஒரு நோட்ஸ் தாண்டா கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தர மாட்டாங்க. இது A level படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னா இன்னும் மோசம். ஒரு பாடத்துக்கு 4 கிளாஸ் போவாங்க. ஆனா அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் கூட என்னென்ன கிளாஸுக்கு போறாங்கன்றத அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த போட்டி பரீட்சை நிலைமை அவர்களை ஒரு சுயநலத்தன்மையோடு மாற்றி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. கிளாஸில் இருக்கும்போது சந்தோஷமாக கதைப்பார்கள். ஆனால் எங்களுக்கு ஒன்று தேவை இருக்கும் பொழுது அந்த நண்பர்கள் எங்களுக்கு தோள் கொடுக்கும் நண்பர்களாக இல்லை, முதுகில் குத்தும் நண்பர்களாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இதனை எல்லாம் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு கருத்து இருக்கின்றது, அதாவது உன் நண்பன் யார் என்று கூறு, உன்னை யார் என்று கூறுகின்றேன் என்று. அந்த அளவுக்கு நண்பர்களுடைய செல்வாக்கங்களுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமாக இருந்தாலும் அந்த நண்பர்கள் எங்களுடைய சமவயது ஒத்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கும் வாழ்க்கையை பற்றிய புரிதல் எங்கள் அளவிலேயே தான் இருக்கின்றது. எனவே அவர்கள் மகிழ்ச்சியை பற்றியோ மற்றும் நிம்மதியை பற்றியோ எங்களுக்கு தருபவர்களாகவோ அதனை உருவாக்கக்கூடியவர்களாகவோ இருக்க மாட்டார்கள். ஆனால் எங்களுடைய அனுபவம் மிகுந்த உறவுகளான பெற்றோர்கள், எங்களுடைய தாத்தா பாட்டி, ஏனைய உறவினர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பெற்ற அனுபவம் மூலம் எமது வாழ்க்கையை இன்னும் எவ்வாறு சீர்படுத்தலாம், மேம்படுத்தலாம் என்பதை எமக்கு சொல்லி தந்து அந்த மகிழ்ச்சிக்கு வித்திடுபவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நண்பர்கள் நம்முடன் பயணிக்கும் பயணிகள் போன்றவர்கள் என்றால் பெற்றோர்களும் ஏனைய உறவினர்களும் அந்த பயணத்துக்குரிய பாதையை அமைத்த தர்மங்கள் என்று கூறலாம். இந்த அளவிலே இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய உறவினர்கள், நாங்கள் எங்களுடைய வேலை முடித்தோ எங்களுடைய பள்ளி படிப்போ எங்களுடைய பல்கலைக்கழக படிப்பு முடித்த பின்னர் நாங்கள் வீட்டிற்கு வரும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியுடன் முகமலர்ந்து ஒரு தேநீரை போட்டு தருவதிலிருந்து எங்களுக்குரிய விடயங்களை செய்வது வரைக்கும் அந்த மகிழ்ச்சியை தருபவர்கள் எங்களுடைய உறவினர்களாகத்தான் இருக்கின்றார்கள், எங்களுடைய உறவுகளாகத்தான் இருக்கின்றார்கள். நண்பர்கள் அந்தந்த காலப்பகுதியில் அப்பப்போது எங்களுக்குரிய அந்த உடனடி மகிழ்ச்சியை தருபவர்களாக மட்டுமே இருக்கின்றார்களே தவிர ஒரு நிம்மதியான அந்த அக உணர்வினையும் அந்த உண்மையான உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் எங்களுக்கு நிரந்தரமாக தருபவர்கள் உறவினர்கள் தான் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. நண்பர்கள் இன்று ட்ரிப்புக்கு போவோம் என்று கூறுவார்கள். அந்த ட்ரிப் பாதி பிளான் பண்ணின ட்ரிப்பா தான் இருக்கு. ஆனால் உறவுகள் அப்படி இல்லை. எங்களுக்கு எது மகிழ்ச்சியோ அதை தருவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார்கள். எனவே நிதர்சனமான உண்மை, இன்றைய காலகட்டத்தை நாங்கள் சற்றே சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்தாலே போதும். இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருபவர்கள் நண்பர்களை விட உறவுகள் தான் என்பதை ஆணித்தரமாக முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாணவி பெருந்தினி மகேஸ்வரன் அவர்கள் அழகாக தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். உறவு என்பது எப்பொழுதும் மாறுபடாமல் இருக்கிறது. நட்பு என்பது அதனுடைய சூழலுக்கும் காலத்துக்கு ஏற்ப மாறுபடக்கூடியது. தொடர்ச்சியான நண்பர்கள் குழாம் என்பது தொடர்ச்சியாக இருந்ததில்லை. சூழலுக்கேற்ப அந்த நண்பர் குழாம் பிரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே உறவுகள் அப்படி இல்லை. உறவுகள் அனுபவத்தினாலே அவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வழிகாட்டுகின்ற போது அது நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. ஆனால் நண்பர்கள் ஒத்த வயதினராக இருப்பதனாலே அவர்களுக்கு அனுபவம் சகபாடிகளுடையதாகவே இருப்பதனால் போதிய அது நிம்மதிக்கான வழிகாட்டலாக இருப்பதில்லை என்பதை வலியுறுத்தி அமைந்திருக்கிறார். இப்பொழுது எங்களுடைய அதிகாரிக்கு ஒரு கலக்கம். என்ன கலக்கம் என்றால், இந்த சூழல் பற்றிய கலக்கம் அல்ல, இங்கே உறவா நண்பர்களா என்ற ஒரு கலக்கம் இருக்கிறது. எங்களுடைய வடமாகாணத்திலே உயர்ந்த அதிகாரத்திலே இருந்து தொழில்துறையில் மெலிந்து கொண்டிருக்கின்ற கேசிகா சாம்பசிவம் அவர்கள் இப்பொழுது இல்லை, எங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருபவர்கள் நண்பர்கள்தான் என்று பேசுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து அங்கம் பிளந்து கால்கை முறிந்து இழந்து துடித்திடினும்
பொங்கு தமிழை பேச மறப்பேனோ. என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முத்தான முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொண்டு அரங்கில் வீற்றிருப்போர்க்கும் டான் தொலைக்காட்சியூடாக இந்த பட்டி மன்றபத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நேய சொந்தங்களுக்கும் பணிவென்பான வணக்கங்கள். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மகிழ்ச்சி நிம்மதியை தருவது உறவினர்களா நண்பர்களா? இதற்குரிய விடை நண்பர்களே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் கேசிகா, நீங்கள் விழிக்கும் போது சொந்தங்கள் என்று சொன்னீர்கள், அதுதான் யோசித்தேன், நேர் சொந்தங்கள் என்று. உறவை முன்னுக்கு கொண்டு வாரீர்களா அல்லது நட்பை கொண்டு வாரீர்களா என்று எனக்கு சந்தேகம் வருகிறது. தொடர்ந்தும் அவதானிப்போம். ரைட், பேசுங்கள். சரி, எதிரில் வந்திருக்கும் மூவர் உறவுகள் தான் என்ற தவறான புரிதலுடன் எதிரில் மூவர் அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லவா? அவர்களுக்குரிய கலக்கத்திற்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? அந்த வகையிலே உறவுகள் நண்பர்கள். உறவுகள் என்றால் குறை சொல்வார்கள், பழி போடுவார்கள். ஆனால் நண்பர்கள் என்றால் தட்டி கொடுப்பார்கள், கை கொடுப்பார்கள், வழி நடத்துவார்கள் என்பது அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அத்தனை சொல்லன்னா துன்பங்களையும் உறவுகளால் அனுபவித்துவிட்டு மேடை பேச்சிற்காக கதைப்பதற்காகத்தான் இங்கு அந்த மூவரும் வந்திருக்கின்றார்கள் என்பதனை அவை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் அழகாக கூறியிருக்கின்றார், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதாவது உடம்பில் இருந்து உடுப்பு கழன்று கீழே விழும்போது அதனை சரி செய்து விட வேண்டும் என்று கை உடனே சென்று அதனை சரி பார்ப்பது போல, ஒருவனுக்கு துன்பம் நேர்ந்தால் உடனே அங்கு சென்று அவனுக்கு உதவுபவன் தான் நல்ல நண்பன் என்று கூறுகின்றார். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நட்பின் மகிமையையும் நட்பினால் கிடைக்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் திருவள்ளுவர் அறிந்திருக்கின்றார். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் நம்முடன் சமகாலத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கும் இந்த மூவரும் அதனை புரியாது இருப்பது உண்மையிலே நகைப்புக்குரிய விடயமாக எனக்கு இருக்கின்றது. சரி நடுவர் அவர்களே, நாம் யதார்த்தத்துக்கு வருவோம். ஒரு தந்தை மகனிடம் சென்று அவனுடைய ஒரு குழப்பத்தை அல்லது அவனது வாழ்வியல் சார்ந்த ஒரு ரகசியத்தை அறிய வேண்டுமென்றால் உடனே தந்தை என்ன சொல்கின்றார்? மகனே, என்னை ஒரு உற்ற நண்பனாக நினைத்து உனது ரகசியங்களை, உனது பிரச்சனைகளை என்னுடன் பரிமாறு என்று கெஞ்சுகின்றார். ஏனென்றால் அவருக்கு நிச்சயமாக தெரியும், அவர் தனது மகன் முதலே தனது உற்ற நண்பனிடம் இதை பகிர்ந்து அதற்குரிய தீர்வுகளை பெற்றிருப்பான் என்று. இருந்தாலும் அதை தானும் அறிய வேண்டும் என்ற ஆவலில் அவ்வாறு கெஞ்சுகின்றான். ஆகவே உறவுகளின் பிணைப்பை பேணி பாதுகாப்பதற்கு அத்தனை உறவுகளும் நண்பர்களாக மாறுவேடம் தரிக்கின்றார்கள் என்பதனை எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இந்த நண்பர்களினால் கிடைக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தற்போதுதான் கிடைக்கின்றதா? இல்லை, முன்னோர்கள் அன்றைய காலத்தில் இருந்து அதனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதற்கு பல இதிகாசங்களும் புராண கதைகளும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஔவை பாட்டியும் அதிமானின் நட்பு, கர்ணன் துரியோதனனின் நட்பு, அர்ஜுனன் கண்ணனின் நட்பு, கண்ணன் சுதாமாவின் நட்பு என்று அடுக்கடுக்காக கூறிக்கொண்டே போகலாம். இதில் கர்ணன் துரியோதனனின் நட்பை எடுத்து பார்ப்போமானால், கர்ணன் தனது சகோதரர்களாகிய பாண்டவர்கள் எதிரில் நின்ற பொழுதும் தனது நட்புக்காக துரியோதனுக்காக தோள் நின்று அவனுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உயிரை விடுகின்றான் அல்லவா? அடுத்து கண்ணன் அர்ஜுனனின் நட்பை எடுத்து பார்த்தோமானால், அர்ஜுனனுக்கு கண்ணன் கடவுளாக
இருந்த பொழுதும் அவனின் அகந்தையை ஒழித்து அவன் சோர்வுற்ற காலங்களில் அவனுக்கு புத்துணர்ச்சியை வழங்கி அவன் கேட்டவற்றை கொடுக்காது எது அவனுக்கு தேவை எது சரியானது என்பவற்றை தேர்ந்தெடுத்து கொடுத்து அவனின் சாரதியாக செயற்பட்டு போரின் போதும் தர்ம வழியை காட்டி அவனுக்கு உற்ற மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கவில்லையா? சரி, கண்ணன் சுதாமாவின் நட்பை பார்த்தோமானால் சுதாமா கண்ணனை பார்க்க வந்து பார்த்து கொண்டு நிற்கின்றார். ஆனால் கண்ணனுக்கு தெரியாது. திடீரென்று சுதாமா வந்திருக்கின்றார் என்று அறிந்தவுடன் கண்ணன் சுதாமாவிடம் ஓடிச் சென்று அவரின் கால்களை கழுவி மன்னிப்பு கோரி உடனே அவர் கேட்டவற்றையெல்லாம் அவர் கேட்கும் முன்னே புரிந்து கொடுக்கின்றார். பாருங்கள் அந்த நட்பின் தன்மைகளை. இவ்வாறு இதிகாச புராண கதைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆகவே நட்பானது இனம், மதம், சாதி, சமயம், நாடு, பட்டம், பதவி, பணம் இவை எல்லாவற்றையும் கடந்து எந்தவித எதிர்பார்ப்புமின்றி நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இறுதியாக நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பவர்கள் நண்பர்களே என்று கூறி நண்பன் ஒருவன் வந்துவிட்டார், நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லையுண்டு நட்புக்கில்லையே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய சுற்றுச்சூழல் அதிகாரி அவர்கள் அதாவது சூழலை பேசாமல் எங்களை சூழ்ந்துள்ளவர்களை பற்றி பேசினார். உறவு எப்பொழுதுமே குறைகளை சொல்பவர்களாக அதிகம் இருக்கிறார்கள். குறைகள் மட்டுமில்லை, எங்களை சூழ்ந்திருப்பவர்கள் தோற்கடிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அது இனத்தினாலும் சமூக குழுக்களினாலும் சேர்ந்ததாக இருக்கிறது. ஆனால் நட்பு அப்படி அல்ல. குறைகளுக்கு அப்பால் நிறைவுகளை காண்பதும் தட்டி கொடுப்பவர்களாகவும் நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். காலந்தோறும் ஒவ்வொரு நண்பனுடைய வெற்றிக்கு பின்னாலும் சக நண்பன் இருந்திருக்கிறான் என்ற செய்தியை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அதன் மூலம்தான் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறார்கள் என்று தனது பதிவை இங்கே அழகுறச் செய்திருக்கிறார். இப்பொழுது இல்லை, இந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருபவர்கள் நண்பர்களை காட்டிலும் உறவினர்களே என்று பேசுவதற்காக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவி என்னத்தை பேசுவது என்று பேசுகிறார், யோசித்து கொண்டிருக்கிறார். இல்லை, நிறைய விடயங்களை தன்னகத்திலே கொண்டிருக்கக்கூடிய டிலக்சனா விஜயகுமார் அவர்களை நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருபவர்கள் உறவினர்களே என்று பேசுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய பேச்சை பின்னிக்கொள்ளுங்கள். நடுவர் அவர்களுக்கும் என் சக பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய இந்நேர வந்தனங்களை தெரிவித்து கொண்டு நான் இன்று பேச விளைந்திருப்பது இன்றைய காலகட்டத்திலே மகிழ்ச்சி நிம்மதியை தருவது உறவினர்களே எனும் பக்கத்தில் என்னுடைய நியாயப்பாடுகளை என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைக்கலாம் என்று வந்திருக்கின்றேன். அதற்கு முதலில் என் எதிர்த்தரப்பு வாதி ஒரு பாடலை பாடிவிட்டு இறுதியில் சென்றிருந்தார். நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொழலாம் உந்தன் சிறகு என்று பாடி சென்றிருந்தார். அப்படி இருக்க நான் இங்கு சொல்கிறேன், இரத்தத்தின் இரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, செத்தாலும் பிழைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாழ்க்கை உனக்கல்லவா. இந்த பாடல் வரிகள் எத்தனை உணர்ச்சிகளை கொட்டி கிடக்கிறது. அதில் கூறுகின்றது, செத்தாலும் பிழைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாழ்க்கை என் சகோதரனுக்கே என் சகோதரிக்கே என்றுதான் அதில் கூறப்பட்டுள்ளது. எங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பம், நாங்கள் கருவிலிருந்து பிறந்து ஒரு கைக்குழந்தையாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியாது நண்பன் என்றால் யார் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முதலில் உச்சரிப்பது அம்மா என்ற வார்த்தையை தான் நாங்கள் முதலில் உச்சரிப்போமே தவிர ஒரு பொழுதும் நாங்கள் நண்பன் என்னுடைய தோழி என்கின்ற வார்த்தையை நாங்கள் உச்சரிக்க மாட்டோம். அதையும் தாண்டி ஒரு நட்பு நன்கு நெருங்கி பழகுகின்ற பொழுது மச்சான் என்னடா செய்கிற அப்படி என்று தான் சொல்லுவோம். அப்படி இருக்கேக்க அங்கேயும் நட்பு வந்து ஒரு நெருக்கமாக வருகின்ற பொழுது
நாங்கள் அங்கேயும் ஒரு உறவு முறையை தான் கொண்டு வருகின்றோமே தவிர அங்கு நண்பன் நண்பன் எப்படி இருக்கிற அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையே, ஒரு நாளும் இல்லை. அங்கே உறவு முறையை கொண்டு அழைக்கின்ற பொழுதுதான் அதற்குள் ஒரு நெருக்கம் வருகின்றது என்றபடியால் தான் நாங்கள் அப்படி சொல்லி அழைக்கின்றோம். இங்கு எதிர்த்தரப்பு வாதி ஒரு விடயத்தை சொல்லி சென்றிருந்தார், உறவு முறைகள் எதிர்பார்ப்புகள் கொண்டது அப்படி என்று சொல்லி. ஆனால் ஒரு உறவு முறை நினைத்தால் இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு தைரியத்தையே கொடுக்க முடியும், அந்த நாட்டையே பெற்றுக் கொடுக்க முடியும். இதிகாசங்களை எடுத்து பார்த்தோமானால் எங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, பொன்னியின் செல்வன் காவிய கதை. அந்த காவியத்திலே காவிய நாயகர்களாக இருக்கின்ற ஆதித்த கரிகால சோழன், அருண்மொழிவர்மன், இவர்கள் இருவருக்கும் ஒரு சகோதரி, அவர்தான் குந்தவை, இளைய பிராட்டி என்று அனைவராலும் போற்றப்படுபவர். மிகுந்த அரசியல் சூழ்ச்சிகளை வெற்றிகரமாக கையாள தெரிந்தவர், அதே நேரம் அதிபுத்திசாலியும் கூட. அப்படி இருந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த நாட்டை எப்படி கைப்பற்றி சிறந்த வகையிலே திட்டமிட்டு ஆள வேண்டும் என்கின்ற கட்டமைப்பினை வகுத்து கொடுத்தவர் ஒரு சகோதரியாகத்தான் இருக்கின்றார். இந்த வகையிலே எந்த விதத்தில் எதிர்பார்ப்புகளுடன் மட்டும்தான் குடும்பத்தினர் உறவினர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட முடியும். இப்போ நாங்கள் எங்களுடைய பாடசாலைக்கு போகிறோம் என்று சொல்லி வைப்போம். பாடசாலைக்கு போகின்ற பொழுது பாடசாலை வாசலில் என்னுடைய பெற்றோர் காத்து கிடப்பார்கள், என்னுடைய பிள்ளை வகுப்பறைக்குள் சென்று சேர்ந்து விட்டதா என்று சொல்லி. அப்பொழுது எதிரில் கிடக்கின்ற ஒரு கல்லில் நான் தடக்கப்பட்டு விழுந்தால் கூடி ஐயோ என் பிள்ளை விழுந்து விட்டதே என்று சொல்லி என்னுடைய அம்மா அப்பா தான் ஓடி வந்து என்னை அள்ளி அணைத்து தூக்குவார்களே தவிர பக்கத்தில் நிற்கின்ற நண்பன் கைகொட்டி சிரிப்பவனாகத்தான் இருப்பான், நீ விழுந்து விட்டியா அப்படி என்று சொல்லி. ஏன் இது தவிர நாங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ போட்டிகளை கண்டிருப்போம். ஒரு கட்டுரை போட்டியாக இருக்கட்டும், ஒரு கவிதை போட்டியாக இருக்கட்டும், ஒரு நாடக நடன போட்டிகளாக இருக்கட்டும், எந்த போட்டிகளில் நாங்கள் பங்கு பெற்றினாலும் அதிலே வெற்றி தோல்வி என்பது நிச்சயிக்கப்படாத ஒன்று. நாம் அதில் வெற்றியும் பெறலாம், தோல்வியும் அடையலாம். அப்படி இருக்க தோல்வி கண்டு நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சி நிம்மதியை தொலைத்து இருக்கின்ற பொழுது அதற்கான ஒரு ஆறுதலை பெற்றுத் தருபவர்களாக எங்களுடைய பெற்றோர்கள் தான் இருப்பார்களே தவிர ஒரு நண்பன் அல்லது ஒரு நண்பி சொல்வார்கள் என்னவென்று சொன்னால், இந்த போட்டியில் நீ தோற்று விடுவாய் என்று சொன்னால் எதற்காக இதில் பங்கு பெற்றினாய் என்று கேட்பவர்களாகத்தான் நண்பர்கள் இருப்பார்களே தவிர எங்களுக்கான ஒரு ஆறுதலை தருபவர்களாக நண்பர்கள் ஒரு பொழுதும் இருக்க மாட்டார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகளை நாங்கள் கண்டிருப்போம். ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், ஒரு திருமண விழாவாக இருக்கட்டும், ஏன் ஒரு இறந்த நாளாகவே கூட இருக்கட்டும், அங்கும் கூட நாங்கள் தேடுவது எங்களுடைய உறவினர்களையாகத்தான் இருக்கும். ஐயோ என்னுடைய சித்தப்பா வரவில்லையே, என்னுடைய பெரியப்பா வரவில்லையே, என்னுடைய மாமா வரவில்லையே என்று தான் தேடுவோமே தவிர அங்கு என்னுடைய 9ஆம் வகுப்பில் படித்த என்னுடைய உற்ற நண்பி தரவில்லையே, 10ஆம் வகுப்பில் படித்த என்னுடைய உற்ற தோழன் வரவில்லையே என்று நாங்கள் ஒரு நாளும் தேடி இருக்க மாட்டோம். அதனை இந்த எதிர்த்தரப்பு வாதிகளை கேட்டாலும் தெரிந்து கொள்வார்கள், தங்களுடைய நண்பர்களைத்தான் அங்கு அவர்கள் தேடினார்களா என்பதை. அதே நேரம் தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்கின்ற ஒரு வாசகம் யாருக்கு தெரியாமல் இருக்கும்? அனைவரும் அறிந்த ஒரு பொன்மொழியாகத்தான் தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்கின்ற ஒரு வாசகம் இருக்கின்றது. எந்த துன்பம் வந்தாலும், எந்த எதிர்கொள்ள முடியாத சூழ்ச்சியே நடந்தாலும் அவை அனைத்தையும் வெற்றி கொள்வதற்கு என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி துணையாக இருப்பாள். அது மட்டுமல்லாமல் புரிந்துணர்வு, எத்தனையோ வகையான புரிந்துணர்வுகளை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஒரு ரகசியமான ஒரு விடயத்தை என்னுடைய நண்பன் அல்லது நண்பியிடம் சொல்லுகின்றோம் என்று வையுங்களேன், நாளைக்கு நான் அங்கு அவர்களுடன் ஏதாவது ஒரு சிறு சண்டை வந்துவிட்டால் கூடி அதனை உடனே வெளியிட்டு விடுவார்கள். இன்ன விஷயத்தை தான் சொன்னேன் என்று சொல்லி நாளைக்கு நான் இன்று பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றேன், இப்படி ஒரு ரகசியத்தை சொல்கின்ற பொழுது நாளைக்கு பார்த்தால் ஹாஸ்டலில் இருக்கிற இன்னொரு பிள்ளை வந்து கேட்கும், ஓ என்ன இப்படி நடந்தது அப்படி என்று சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்க எப்படி சொல்லலாம்? அவர்கள் புரிந்துணர்வோடு எங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொண்டுதான் எல்லாத்தையும் கேட்டு எங்களுக்கான ஒரு ஆறுதலை சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி. இதுவே எங்களுடைய தாய் தந்தை அக்கா அண்ணாவிடம் சொன்னால் அவர்கள் நாளைக்கு தெருவில் போய் நின்று சொல்வார்களா இந்த விஷயத்தை? என்னுடைய மகள் என்னுடைய அக்கா இப்படி சொன்னார், நான் அதை உங்களிடம் சொல்கின்றேன் என்று சொல்வார்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எங்கள் மீது அவர்கள் அத்தனை அக்கறையுடையவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று கூறி, நட்பு என்பது வாழ்க்கையில் இடையில் வருவது இடையிலேயே செல்லும். இன்று பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கின்றேன், இந்த 4 வருடம் முடிய நான் திருமணம் செய்து விட்டேன் என்று சொன்னால் இந்த பல்கலைக்கழக நண்பர்கள் எங்கு செல்வார்கள் என்று தெரியாது, எப்படி செல்வார்கள் என்று தெரியாது. நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அவர்களுக்கு இவர்கள் நண்பர்களாக இருப்பார்களா? இல்லை. ஆனால் என்னுடைய தந்தை என்னுடைய தாயார் இருப்பார்கள். அவர்கள்
பிள்ளைகளையும் பார்த்துக் கொள்வதற்கு இவர்கள் யார் என்றே தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்க மகிழ்ச்சி நிம்மதியை தருவது கணத்திலும் நண்பர்களே என்று சொல்வது பொருத்தமாகாது. உறவுகள் மட்டும்தான் நிச்சயமானவர்கள். வாழ்க்கையில் எங்களுடைய மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அடிப்படை ஆதாரமாக இருப்பவர்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. டிலக்ஷனாவுடைய பேச்சை பார்க்கின்ற போது அவருடைய நிறைவு பேச்சில் ஒரு உணர்ச்சி பெருக்கை நான் அவதானித்தேன். நேயர்களும் அவதானித்திருப்பார்கள். எங்கே தன்னுடைய தகவல்களை நாங்கள் நிம்மதிக்காகவும் ஆறுதலுக்காகவும் ஒரு விடயத்தை பகிர்கின்ற போது அது எப்படி பரகசியமாக மாறுகிறது. உலகத்திலே யார் உயர்ந்தவன் என்று பார்த்தால் அந்த உலகத்தினுடைய அத்தனை தகவல்களையும் வைத்திருக்கிறவர் எவரோ அவர் உயர்ந்தவர், எந்த நாடோ அது உயர்ந்தது. அது மாதிரித்தான் மற்றவர்களுடைய தகவல்களை எல்லாம் திரட்டி அதன் மூலம் அதை அம்பலப்படுத்தி அதன் மூலம் வெறுட்டுகின்றவர்கள் உயர்ந்தவர்களாக தங்களை காட்டிக்கொள்வார்கள். நண்பர்கள் அவ்வாறுதான் செய்கிறார்கள். இந்த நண்பர்கள் என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு என்னோடு பயணிப்பார்களா, என் வீட்டுக்கு வருவார்களா என்று டிலக்ஷனா ஒரு அவசரமாக தெரியப்படுத்தி இருந்தார். எப்பொழுதும் உறவுதான் மேன்மையானதாக இருக்கிறது. குழந்தை ஆறுதலாக அம்மாவின் மடியில் படுத்துறங்குகிற நிம்மதியை நண்பர்களால் தந்துவிட முடியாது. அந்த தாய்மையின் உறவு மகத்தான உறவு, அது நிம்மதிக்குரிய இருப்பிடமாக இருக்கிறது என்பதை டிலக்ஷனா பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது டிலுஜா அவர்களுக்கு என்ன பேசுவது, நிறைய பேசலாம். ஆகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவி டிலுஜா சிவமூர்த்தி அவர்கள் இல்லை, நட்புதான் என்றும் மேன்மையான நிம்மதியை தருகிறது என்று பேசுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள். அருகனை அமர்த்தி அழகு பார்த்த அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கமும் அவைக்கு என் இரண்டாம் கண் வணக்கமும். ஆமாம், தொலைக்காட்சி பட்டிமன்றத்தில் இது என்னுடைய கன்னி மேடை. ஆக இந்த வாய்ப்பை அளித்த டான் டிவிக்கும் வித்திட்டு என்னை வளர்த்துவிட்ட மட்டக்களப்பு மகாஜனா கல்லூரிக்கும் அதே போல தோழனாய் தோழியாய் நின்று தோள் கொடுத்து அறிவமது ஊட்டிய என்னுடைய தந்தைக்கும் நன்றி கூறியவளா என்னுடைய வாதத்தினுள் செல்கிறேன். ஆமாம், இன்றைய நாளில் எங்களுடைய பட்டிமன்றத்தின் தலைப்பு இன்றைய வாழ்வில் எங்களுக்கு மகிழ்ச்சி நிம்மதியை தருபவர்கள் நண்பர்களா உறவினர்களா என்பதாகும். ஆமாம், எனக்கு உடனே ஒரு நீதி பாடல்கள் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. அச்ச குளத்தில் அருநீர் பறவை போல உற்றுளி தீர்வார் உறவல்லற குளத்தில் ஒட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு என்கிறது நீதி பாடல். இந்த நீதி பாடலினுடைய பொருள் என்னவென்றால், நீர் நிறைந்திருக்கின்ற குளத்திலே இருக்கின்ற அந்த மீன்களை சுவைத்து உண்ண கொக்குகள் வருமாம், ஏனைய பறவைகளும் வந்து செல்லும். ஆனால் அந்த குளத்திலே நீர் வற்றி விட்ட பிறகு அங்கு கொக்குகளும் வருவதில்லை, ஏனைய பறவைகளும் வருவதில்லையாம். அது போலதான் இன்று எங்களுடைய உறவுகளும் கூட. ஆமாம், எங்களிடத்தில் சலுகை அடிப்படையில் எது இருக்கிறதோ அவற்றிற்காக மாத்திரம் எங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய உறவுகள். அவ்வாறான உறவுகள் எங்கணத்தில் எங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தந்துவிடப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆமாம், இவ்வாறு எங்களுடைய உறவினர்கள் இருக்கையில் நிசப்தமான இரவில் கூட என் கதைகள் கேட்பவர்கள் நண்பர். ஆழத்தில் இருந்து வரும் துயரங்களை நான் சொல்வதற்கு முன்னால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று என்னுடைய முகத்தை கண்டு என்ன பிரச்சனை உனக்கு என்று தோள் கொடுப்பாள் என்னுடைய தோழி. இவ்வாறு இருக்கையில் இன்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருபவர்கள் நண்பர்களாக தான் இருப்பார்கள். ஐயா, என்னுடைய கனவுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து யாழ்மண் நோக்கி கல்வி பயணத்தை தொடர்கின்ற எனக்கு இங்கு ஏதேனும் ஒரு சுகையினமோ அல்லது பிரச்சனையோ வருகிற பொழுது அருகில் எனது பக்கத்தில் இருந்து தோள் கொடுப்பாள் என்னுடைய தோழி. நான் இந்த இடத்தில் நன்றி கூற விரும்புவது எதிர்த்தரப்பு இரண்டாவது வாவி டிலக்ஷனா அவர்களுக்கு. காரணம், அவர் என்னுடைய உற்ற தோழி, என்னுடைய அறையை பகிர்ந்து கொண்டிருக்கிற தோழி. நான் இன்று வரையில் எனக்கு ஒரு சுகையினம் என்றால் உடனடியாக இரவு 2 மணிக்கு கூட என்னை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற என்னுடைய உற்ற தோழி டிலக்ஷனா அவர்களுக்கு நான் இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா, வாழ்க்கை ஒரு பயணம் என்றால் அதை சிரித்துக் கொண்டே கடக்க வைக்கின்ற பயணி யார் தெரியுமா? என்னுடைய தோழன் தோழிகள் தான். நான் இந்த இடத்திற்கு
இன்று வருகை தந்திருக்கிறேன் என்றால் வாய்ப்பளித்தது டான் டிவியாக இருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது என்னுடைய நண்பன். இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தருவதற்காக எனக்கு அவ்வாறே பாயிண்ட்ஸ்களை அள்ளி தெரிந்தது என்னுடைய நண்பன். அவ்வாறு இருக்கையில் இன்று என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தந்து கொண்டிருப்பவர்கள் நண்பர்கள் தான் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. உண்மையில் எதிர்த்தரப்புவாதிகள் தலைப்பை சரியாக புரிந்து கொண்டுதான் இந்த பட்டிமன்ற விவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா என்பது எனக்கு மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. காரணம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் தங்களுடைய வாதத்தின் முடிவிலே என்னுடன் உடன் தொடரப் போபவர்கள் நண்பர்களா அல்லது உறவினர்களா என்ற ஒரு கருத்தையும் அந்த கேள்வியையும் தான் சபையோரிடத்திலும் நடுவரிடத்திலும் எங்களிடத்திலும் விட்டு செல்கிறார்கள். ஐயா, இறப்பு என்பது கூட எப்போது வேண்டுமானாலும் வரலாம் போகலாம். ஏன் உங்களுடைய தாய் தந்தையர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, ஏன் உங்களுக்கு பின் பிறந்த உங்களுடைய தங்கை தம்பிகள் கூட உங்களை விட்டு இறப்பின் பின் பிரிந்து விடலாம். அவர்களுடைய உறவும் இறுதி வரை தொடராது என்பதை நான் எதிர்த்தரப்புவாதிகளிடத்தில் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விளைகிறேன். ஐயா, மழையில் நனைந்த எனது கனவுகளுக்கு உயிர் கொடுத்த நிலா யார் தெரியுமா? என்னுடைய தோழர் தோழிகள். நான் துவண்டு அறையில் படுத்திருக்கின்ற பொழுது இது போனால் என்ன, இன்னும் ஒரு வாய்ப்பு என்று எனக்கு தோள் தந்தது யார் தெரியுமா? என்னுடைய தோழர்கள். எதிர்த்தரப்புவாதி தோழி டிலக்ஷனா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி சென்றிருந்தார். ரகசியங்கள் பரகசியங்களாகுமாம் நண்பர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த ரகசியங்களை உங்களாலே ரகசியங்களாக வைத்துக் கொள்ள முடியாத போதுதான் நீங்கள் இன்னும் ஒரு இடத்தில் சொல்கிறீர்கள். உங்களுடைய ரகசியங்களை நீங்களே ரகசியங்களாக உங்களிடத்தில் வைத்திருக்காத போது எவ்வாறு உங்களுடைய நண்பர்கள் அந்த ரகசியங்களை வைத்துக் கொள்வார்கள்? இன்னும் ஒரு கருத்து எழுந்தது. என்ன கருத்து என்றால், மாமன் மச்சான் என்று நாங்கள் நண்பர்களை கூட உறவு முறை சொல்லிதானா அழைத்து நிற்கிறோமாம். ஆமாம், உறவினர்களிடத்திலே அந்த ஒரு ஸ்பெரிஷம் அவர்களுக்கு கிடைக்காத காரணத்தினால் தான் நாங்கள் நண்பர்களை எவ்வாறு அழைத்து நிற்கிறோம் என்பதை எதிர்த்தரப்புவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, உடனிருந்தும் ஊரோடு சேர்ந்து உவப்பு வார்த்தைகளால் ஊறுகாய் போடுபவர்கள் உறவினர்கள் என்றால், உயிர் போகக்கூடிய அற்ப நொடியிலும் தன் நட்புக்கொரு துயர் என்றால் மயிரிழையில் நிற்பவன் என்னுடைய தோழன். முறை ஒன்று என்று திடகாத்திரத்தில் பாலைவன குழி நீரூற்று போல வற்றி ஒட்டிவிடும் உறவுகள் இருக்க, மச்சான் மாமன் என்று மல்லாட்டியும் அரட்டை மொழியில் அப்பன் பெயரும் கதை நடுவிலே காதல் கேளிக்கை செய்து நாங்கள் கலைந்து கொண்டாலும் கை நழுவி செல்லாதது நட்பு. ஆனால் உறவுகள் அவ்வாறுகல்ல. கொள்ளைப்புறத்தில் நாங்கள் செய்த ஒரு சிறு தவறை கூட கொலை குற்றம் போல் கோர்த்தெடுத்து உலகறிய செய்பவர்கள் இன்றைய உறவினர்கள் தான் என்பதை எதிர்த்தரப்புவாதிகள் மறந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மச்சான், அவன் உன்னைத்தான் பார்க்கிறான் என்று சும்மா இருந்தவனை சுரண்டி சூழ்ச்சி செய்யும் நண்பன்தான் காதல் தோல்வி என்று வருகிற பொழுது அவனிலே உனக்கென்ன, கடலில் இல்லாத மீனா என்று தட்டி கொடுப்பவனும் என்னுடைய தோழன் தான். ஆக இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த தொழில்நுட்ப உலகிலே எங்களுக்கென்று நிம்மதியையும் அதே சமயம் மன மகிழ்ச்சியையும் தருபவர்கள் நண்பர்கள் தான். இன்றைய தொழில்நுட்ப உலகில் தாய் தந்தை உறவினர்களின் அத்தனை பேரும் வேலை உலகிற்காக ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயம் பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் முதல் என்னுடன் உடனிருப்பவர்கள் என்னுடைய தோழர்கள். ஆக இன்று அவர்களால் தான் என்னுடைய மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கட்டியெழுப்பப்படுகிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. வாய்ப்பளித்த டான் டிவிக்கும் எனக்கு அறிவமுதூட்டிய என்னுடைய அன்பு தந்தைக்கும் நன்றி கூறியவளாய் விடைபெறுகிறேன். நன்றி. டிலூஜா அவர்களுடைய பேச்சை நாங்கள் எல்லோரும் இன்புற்று கேட்டிருந்தோம். அந்த பேச்சிலே முத்தாய்ப்பாய் இருக்கின்ற சம்பவமாக அல்லது பேச்சாக இருப்பது தன்னை சார்ந்தவர்களுக்கு நன்றி கூறுவது, தன்னுடைய உயர்ந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வருகை தந்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவது. எம்மை சார்ந்தவர்களிடத்தில் எவ்வாறு நன்றி பாராட்ட வேண்டும் என்ற உயர்ந்த குணத்தை நான் அவரிடத்திலே கண்டேன். தன்னுடைய நண்பியை இங்கே அறிமுகம் செய்தார், தான் கற்ற கல்வி பீடத்தை அறிமுகம் செய்தார். இப்படி சக நண்பர்கள் பயணித்து கொண்டிருப்பவர்களை நன்றி பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார். இது சிறப்பான பேச்சாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது இல்லை, நண்பர்கள் அல்ல எங்களுடைய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவது,
உறவினர்களே என்று பேசுவதற்காக இன்னும் ஒரு நிறைவு பேச்சாளர் காத்திருக்கிறார். லட்சியா அவர்கள், அவர் லட்சியமாக பேசுவார்கள். வாழ்வினுடைய லட்சியத்துக்கும் இந்த உறவினர்கள் காரணமாக இருக்கிறார்களோ என்று பேசுவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி லட்சியா மகாதேவன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள். என் உயிருக்கும் உடலுக்கும் மேலான தமிழுக்கும் மாமேதையாக அமர்ந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் பட்டியை கிளப்பிக் கொண்டிருக்கின்ற என் தரப்பு வாதிகளுக்கும் அதிலே குட்டியை குழப்பிக் கொண்டிருக்கின்ற எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த டான் தொலைக்காட்சிக்கும் பட்டிமன்றத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற நேய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, பட்டிமன்ற தலைப்பு, இன்றைய கால வாழ்வில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவது நட்பா உறவா? உறவு என்ற ரீதியில் நான் பல கருத்துக்களை கூற வந்துள்ளேன். அதில் முதலாவதாக எதிர்த்தரப்பு வாதி ஒருவர் முதலாவதாக கூறியிருந்தார், அதாவது ஒருத்தன் பெரிய அளவில் அவன் பெருமை சேர்த்து விட்டான் என்றால் கட்டாயம் அவனுடைய சாதனைக்கு பின்னால் ஒரு நண்பன் இருப்பான் என்று சொல்லி மிகப்புக்கிடமான ஒரு கருத்தாக இருந்தது. அவனுடைய சாதனைக்கு பின்னால் திரும்பி பார்த்தால் அவனுடைய தாயும் தந்தையும் பட்ட வேதனைகள் தான் கட்டாயம் இருக்கும். இது எல்லோரும் அறிந்த உண்மையாகும். தாயும் தந்தையும் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அவர்களுக்கு கொடுத்துவிட்டு கடவுளாக அந்த நேரம் காட்சி அளிப்பார்கள். அதனால் தான் என்னவோ அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி சென்றார்கள். அது மட்டுமல்ல, அப்படியே சொல்லியிருந்தார்கள், தனிமை உணர்வின் போது என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு தோள் கொடுப்பார்கள் என்று சொல்லி. நண்பன் தோள் மட்டும்தான் கொடுப்பான். உங்களுக்கு ஒரு தனிமை உணர்வு இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய அம்மாவுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுடைய முகத்தை பார்த்தவுடனேயே உங்களுடைய அம்மா அதனை புரிந்து கொண்டு தன்னுடைய மடியிலே அரவணைத்து தலை கோதுகின்ற பொழுது அந்த அளவு தனிமையும் உங்களிடமிருந்து அப்படியே பட்டாம்பூச்சி போல் பறந்து சென்றுவிடும். அதன் பின் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நண்பன் அறிவுரைகள் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அதனை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் தாயோடு தந்தையோடு சேர்ந்து அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே உங்களுடைய தனிமைகள் எல்லாம் தகர்ந்து ஓடிவிடும் என்பது என்னுடைய முதலாவது கருத்தாக இருக்கின்றது. அடுத்ததாக எதிர்த்தரப்பு வாதிகள் கூறியிருந்தார்கள், பல இதிகாச கருத்துக்களை கூறிக்கொண்டு அப்படியே அதாவது ஔவையார் அதிகமான நட்பு என்று சொல்லி அப்படி கணக்கு நட்புகளை சொல்லியிருந்தார்கள். அது எல்லாம் புலவர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையிலான ஒரு தமிழ் பற்றின் காரணம்தான் அந்த நட்புகள் வந்தது என்பது யாவரும் அறிந்த உண்மையே. அது மட்டுமல்லாமல் அந்த தமிழ் பற்றை வளர்க்க வேண்டும் என்ற ஆசையை கொடுத்தவர்கள் அவர்களுடைய உறவினர்கள், அதாவது தாய் தந்தை அவர்களுடைய துணை உறவுகளாகத்தான் கட்டாயம் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் அப்படியே அவர்கள் சொல்லியிருந்தார்கள், சொல்லலா துன்பங்களை உறவினர்கள் தருவார்கள், ஆனால் நண்பன் எந்த துன்பத்தையும் தரமாட்டான். அதாவது உறவினர்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்திருப்பார்கள், நண்பன் எதனையுமே எதிர்பார்க்காமல் பழகுவான் என்று சொல்லி. எனக்கு தெரியவில்லை, நீங்கள் நண்பர்களிடம் ஒரு பரீட்சையின் போது பரீட்சை எழுதிய பின் சில நேரங்களில் உங்களுடைய நண்பனுக்கு அது சுகமாக இருந்திருக்கலாம். நண்பா, உன்னுடைய பரீட்சை உனக்கு சுகமா இருந்ததா என்று சொன்னால் அவன் பல நேரம் யோசிப்பான். இவனுக்கு இதை சொன்னால் இவன் சுகமா இருந்தான்னு சொன்னா என்ன நினைப்பான்? சில நேரம் எனக்கு கஷ்டமா இருந்தன்னு சொன்னா இவன் என்ன நினைப்பான்? இல்ல இவன்கிட்ட ரெண்டையுமே சொல்ல வேண்டாம், ஓரளவு சுகமா இருந்தாது என்றுதான் சொல்லுவாங்க. அப்படித்தான் என்னுடைய எதிர்த்தரப்பு வாதி கூட நேற்று என்னிடம் கூறியிருந்தார். என்று சொன்னா ரொம்ப சுகமா இருந்தன்னு சொல்லக்கூடாது, சந்தோஷப்பட்டிருப்பான். ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, என்ற நித்திரையை கொள்ள மாட்டான் என்று சொல்லி நண்பர்களை பற்றி தெரியும். மற்றது நண்பர்கள் எப்பொழுதும் மாற்றம் அடைவார்கள். அதை என்னுடைய தரப்புவாதி அழகாக கூறி சென்றிருந்த பாடசாலையில் இருந்து வேலை தளத்தில் இருந்து நாங்கள் இறக்கும் வரைக்கும் நண்பர்கள் மாற்றம் அடைவார்கள், உறவினர்கள் அவ்வாறு மாற்றம் அடைய மாட்டார்கள் என்று சொல்லி சில நண்பர்கள் இருப்பார்கள். பாடசாலையில் இருந்து உறவினர்களாக எங்களோடு இருப்பார்கள். ஆனால் அந்த நண்பர்களுக்குள் பல பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அந்த பிரச்சனைகள் சில நேரங்கள் அவர்கள் அதை புரிந்து கொண்டிருப்பார்களாக இருந்தால் அதற்கு காரணமும் உறவினர்கள் தான். ஏனென்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் சொல்லி வளர்ப்பார்கள், நீ உன்னுடைய நண்பன் என்ன செய்தாலும் அதை கொஞ்சம் அவனுக்கு விட்டு கொடு என்று சொல்லி வளர்க்கிற அந்த விட்டு கொடுப்பு, அந்த எல்லா பண்பும், அதாவது மரியாதை, அன்பு, பாசம், எல்லா பண்புமே அந்த உறவினர்களால் தான் ஏற்பட்டது. இதை நான் ஏன் கூறுகின்றேன் என்றால் என்னுடைய எதிர்த்தரப்புவாதி டிலுயா அவர்கள் சொல்லியிருந்தார், தனக்கு சுகையீனம் காரணமாக இருந்த பொழுது அவருடைய நண்பை வைத்தியசாலைக்கு கூட்டி சென்றதாக. அதற்கு காரணம் கூட அந்த நண்பிக்கு அவருடைய உறவினர்கள், அதாவது அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்து வளர்த்ததுதான். சில நேரங்களில் சொல்லிக் கொடுக்காம வளர்த்திருந்தால் நிலை என்னவோ. ஏனென்று சொன்னால்
உறவினர்கள் தான். அதே மாதிரி இவள் அந்த நட்பை இப்போதும் பெருமையாக கூறுகின்றாள் என்றாலும் அதற்கு காரணமும் அவர்களுடைய உறவினர்கள் தான் என்பதை நான் இங்கே அடித்து கூறுகிறேன். அது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்புவாதி சொல்லியிருந்தார், அதாவது இந்த காதல் தோல்விகள் பல பிரச்சனைகள் ஏற்பட்டால் அப்படியே விடுமச்சா உனக்கு என்ன ஆளா இல்லை என்று சொல்லி சொல்லுவாங்களாம் என்று சொல்லி, அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஏனெனில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய குடும்ப உறவினர்களும் சொன்னால் அவர்கள் அதில் இருக்கின்ற உங்கள் பக்கம் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து கூறுவார்கள். அதனால நீங்கள் சில நேரம் அதனை சரி செய்து கொள்ள முடியும். ஆனா நண்பர்கள்ட்ட சொன்னா, மச்சான் சரி காதல் ஃபெயிலியர் ரீட் வை, காதல்ல நீ ஓகே ஐடியா ரீட் வை, எல்லாத்துக்குமே அந்த சலுகைகளை எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். சலுகைகளை மட்டும் எதிர்பார்ப்பதே நண்பர்களுடைய வேலையாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய காலத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நண்பர்களை பெரிதும் பிடிக்க காரணம் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட மாட்டார்கள். எப்பொழுதும் என்ன செய்வார் என்று சொன்னால், எங்களுடைய சம வயதில் இருப்பதனால தவறுகளை சுட்டிக்காட்டாமல் அவர்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களும் எங்களை போன்றவர்கள் என்றதால அவர்களும் அதே தவறை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உறவுகள் மட்டும்தான் எங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவார்கள் என்பதை இங்கு நான் கூறிக்கொண்டு, அது மட்டுமல்லாமல் நம்பிக்கை துரோகங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் நண்பர்களே. முகம் தெரியாத நண்பர்களால் பல இன்னல்கள் இன்றைய காலத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதனால் அடித்து கூறுகிறேன், நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நிம்மதியாக இருப்பதற்கும் நம்முடைய உறவினர்கள் தான் காரணம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். லட்சியா அவர்கள் தன்னுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். நட்பின் இலக்கணமாக செய்யப்படுகின்ற அத்தனை செயற்பாடுகளும் உறவின் மூலம் வருகின்ற அந்த பண்பாட்டு சூழல் தான் இவர்களை இந்த அளவில் மிளிர்வாக வைத்திருக்கிறது. ஆகவே நட்புத்தான் அதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. அதற்கு முதன்மையாக இருப்பது உறவினருடைய அதனுடைய பண்பாட்டு சூழல் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இங்கே நிம்மதியும் மகிழ்ச்சியையும் தருபவர்கள் உறவினர்களா நண்பர்களா என்று நிறைவான பேச்சை இங்கே மாணவிகள் தந்திருக்கிறார்கள். அருமையான கருத்துக்களும் ஆழமான புலமையும் பேச்சாளமிக்க மகளிர் இந்த அவையை அலங்கரித்திருக்கிறார்கள். இத்தகைய மகளிர் இந்த சமூகத்திலே மிளர்வதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், அவர்களை வரவேற்று நிற்கின்றோம். தொடர்ந்தும் இந்த பணியில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று வாழ்த்தி நிற்கின்றோம். உறவும் நட்பும் எங்களுடைய வாழ்வுக்கு முக்கியமான ஒன்றுதான். ரெண்டையும் ஒன்று கீழானதாகவோ அல்லது ஒன்றை மேலானதாகவோ எந்த அடிப்படையில் உயர்த்துவது தாழ்த்துவது என்று கேள்வி இருக்கிறது. உறவு என்பது எங்களுடைய பிறப்பினோடு அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இறப்பு வரையும் அது இருக்கிறது. நட்பு என்பதும் எங்களுடைய முக்கியமான காலகட்டத்திலே அது இணைந்து கொள்வது. குறிப்பாக எங்களுடைய கட்டளமை பருவத்திலே நண்பர்களுடைய குழாம், சகபாடிகளுடைய சேர்க்கை எங்களுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனைக்கு அது காரணமாக இருக்கிறது. கட்டளமையிலே நண்பர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற போது, அந்த ஆதிக்கம் மிகவும் சார்ந்ததாக இருக்கிற போது அவனுடைய வாழ்வினுடைய திருப்பு முனை சரியாக அமைந்துவிடும். இல்லை, நட்பு வட்டம் பிழையாக இருக்கிற போது அவனுடைய வாழ்வியல் சிக்கல் நிறைந்ததாக நிம்மதி இழந்ததாக போய்விடும். இன்றைய சூழலில் நாங்கள் பிழையான பிறழ்வுகளுக்கு போவதற்கு நண்பர் குழாம் காரணமாக அமைந்து விடுகிறது. நண்பர்கள் மகிழ்ச்சி என்ற பெயரினாலே மற்றவர்களை துன்புறுத்துவது அல்லது குழுவாக கேங்காக செயற்படுவது என்பது நண்பர் குழாமினுடைய வேடிக்கை வினோதங்களின்பால் மகிழ்ச்சி என்று அவர்கள் ஓடிக்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அது உண்மையான மகிழ்ச்சியா என்று சொன்னால் அது இல்லவே இல்லை. அப்போ உண்மையான மகிழ்ச்சி என்பது எது என்று கேள்வி எழும்புகிறது. நிம்மதி என்பது ஒரு வாழ்வுக்கு பல காரணங்களில் நிம்மதியை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லிவிடுவோம். ஒரு வீட்டிலே கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறார்கள், இன்னொருவருக்கு வீட்டிலே பிரச்சனை. கேட்கிறார், எப்படிடா உன்னுடைய வீட்டிலே நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய், நிம்மதியாக இருக்கிறாய்? அதுக்கு அவன் சொல்லுகிறான், சின்ன சின்ன விடயங்களில் என்னுடைய மனைவியிடம் முடிவை எடுப்பதற்கு நான் விட்டு விடுவேன், பெரிய பெரிய விடயங்களில் மாத்திரம் நான் முடிவுகளை எடுப்பேன். அதனால எங்களுக்கிடத்தில் பிரச்சனை இல்லை, புரிந்துணர்வு இருக்கிறது, நிம்மதி மகிழ்ச்சி இருக்கிறது. என்னென்ன சின்ன சின்ன விடயங்கள்? பிள்ளைகளுக்கு என்ன படிக்க வேணும், படிப்பிக்கிற விடயம், சாப்பாடு என்ன செய்ய வேணும், அவர்களுக்கு பாடசாலைக்கு கொண்டு போய் விடுறது, வீட்டினுடைய செலவுகளை கண்காணிப்பது, இந்த மாதிரியான விடயங்களை மனைவி எடுத்துக்கொள்வார். பெரிய விடயங்கள், நீ என்ன பெரிய விடயங்களை நீ முடிவெடுக்கிறாய் என்று கேட்டால், உக்ரைன் அமெரிக்க போரை எப்படி நிப்பாட்டலாம், அல்லது இந்த காசாவினுடைய போராட்டம் இந்த இடத்திலே போகிறது, இந்த மாதிரியான முடிவுகள், இந்தியாவினுடைய காஷ்மீர் பிரச்சனை, இந்த மாதிரி முடிவுகளை நான் எடுக்கிறேன் என்று சொன்னார்.
ஆக மகிழ்ச்சியும் நிம்மதியும் என்பது அவருடைய உள்ளத்தை சார்ந்தது, அகம் சார்ந்தது. எதை எவ்வாறு புரிந்துணர்வோடு சகிப்புத்தன்மையோடு வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகின்ற போது மகிழ்ச்சி வரும். எங்களுடைய அதிகமாக எதிர்பார்ப்புகள் கூட, உறவினர்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்புகள் இருக்கிற போதுதான் பிரச்சனைகள் வருகிறது என்று நாங்கள் சொல்கிறோம். எதிர்பார்ப்புகள் குறைவாக புரிந்துணர்வோடு இருக்கிற போது மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆனால் இங்கே நண்பர்கள் என்று பார்க்கிற போது அவர்களிடத்தில் எதிர்பார்ப்புகள் குறைந்தாலும், ஆனால் அவர்கள் காலத்தினால் செய்கின்ற உதவி, ஒவ்வொரு கட்டத்திலும் நண்பர்கள் காலத்தில் உதவி செய்கிறார்கள். பலர் உறவினர்கள் இல்லாத போது நண்பர்களே உறவினர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு பொறுப்பு மிக்க உறவினர்களாக மாற்றம் பெற்று அங்கே கைகோர்த்து நின்று நிம்மதியை கொடுக்கிறார்கள். மொத்தத்தில் உறவினர்களா நண்பர்களா வாழ்வினுடைய நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் காரணம் என்றால், சாதாரண மகிழ்ச்சி அல்லது பெரும்பாலான மகிழ்ச்சிக்கு நண்பர்கள் காரணமாக இருந்தாலும், ஆழமான உண்மையான மகிழ்ச்சிக்கு உறவினர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அன்றன்று நிம்மதிக்கு சிறிய சிறிய ஒத்தடங்களாகவும் ஒரு இந்த சின்ன சின்ன மருந்தூக்கங்களாகவும் நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீண்ட மூல காரணங்களுக்குரிய வேர்களாக உறவினர்கள் இருக்கிறார்கள். மொத்தத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அதிகம் தருகிறார்கள் என்று பார்க்கிற போது உறவினர்களே என்று தீர்ப்பு கூறி இந்த அவையை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.